உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்க your life may be in testing or the waiting period, இல்ல hopeless மாறி இருக்கலாம், இல்ல முடிந்து போயிருக்கலாம். But God has appointed the fourth day. நீங்க புரிஞ்சுக்கணும் ரகசியத்தை. கர்த்தர் இந்த நாலாவது நாளை வைத்திருக்கிறார். யாருக்காக தெரியுமா? எங்க முனியம்மாக்காக, எங்க எலிசபெத்துக்காக, எங்க ரூத் அம்மாக்காக, எங்க தானியேலுக்காக, எங்க தம்பிக்காக, எங்க சபைக்காக, எங்க ஊழியத்திற்காக, எங்க இந்த பதவிக்காக, எங்க பெரிய பாளையத்திற்காக இந்த நாலாவது நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாலாவது நாள்ல என்ன நடக்க தெரியுமா? மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்கிற நாட்களாக இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, ஒருவேளை உங்க செல்வங்கள் மரித்து போயிருக்கலாம், உங்க பதவி மரித்து போயிருக்கலாம், உங்களுடைய நிலைமை மாறி அவமானமாய் மரித்திருக்கலாம், உங்களுடைய வெட்கம் மானம்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் பறி போயிருக்கலாம். ஆனால் இந்த நாள் கர்த்தர் உன்னை தலைமுறை செய்ய போகிறார். ஒரு மரித்தவன் நாலு என்று பார்க்கும்போது கூட கர்த்தராலே உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்றார். இன்றைக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் எல்லாம் மங்கி போயிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் மறித்து போயிருக்கிறதோ, இன்று ராத்திரி ஐயா ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உரத்த சத்தமா, ஓ என் செல்வமே, என் படிப்பே, பிள்ளைகள் சொன்னோம், என் ஞானமே எழுந்து வா என்று கூப்பிடுங்க. என்னுடைய பதவி எழுந்து வருவதாக, என்னுடைய சொத்து எழுந்து வருவதாக. ஹalleluya. நீங்க சொல்லும் பொழுது what is lost in your life, உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அந்த நாலாவது நாள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அன்றைக்கு லாசருக்காக வைத்திருந்தார்,